அவனுக்கு இணை வேறு யாரும் இங்கில்லை. ஆண்டவனுடைய அரிய நெஞ்சில ஒரு துளி வஞ்சம் அல்ல. கோயிலுக்கு போனா 300 ரூபாய் டிக்கெட்டு, 500 ரூபாய் டிக்கெட்டு, 1000 ரூபாய் டிக்கெட் எடுத்து போய் சாமி பாக்குறீங்க. நீங்க சாமி பாக்குறீங்க, சாமி உங்களை பாக்குதா? அது வேணும்ல. எல்லாம் போனா கடவுள் யாரை பாப்பாரா? பக்தியோடு யார் ஒருவர் வருகிறாரோ அவரைத்தான் ஆண்டவன் பார்ப்பான். அப்ப மனசுல என்ன இருக்கணும்? தூய்மை இருக்கணும், நேர்மை இருக்கணும், பக்தி இருக்கணும். 350 ரூபாய் செருப்பு வாங்கி கொண்டாந்து வாசல் ஒரு போட்டு சாமி ஒரு பார்வை, செருப்பு ஒரு பார்வை பார்த்தா அதுக்கு பேர் பக்தி அல்ல. இப்ப செருப்பு தூக்கி இடுப்புல வச்சுக்கிட்டு கொண்டு போய் சாமி வாயிலையும் வச்சுக்கிட்டு சாமி கும்பிட்டு அதுக்கு பேர் பக்தி அல்ல. பக்தின்னு என்ன தெரியுங்களா? ஈதலே பக்தின்னா. ஈதல்ல என்ன? அடுத்த பேருக்கு 4 பேருக்கு கொடுக்கிற மனசு வரும். நபிகள் நாயகம் சொல்வார், வைத்திருப்பதெல்லாம் செல்வம், பிறருக்கு வழங்குவதுதான் செல்வம். 4 பேருக்கு கொடுக்கணும். ஆனா 4 பேருக்கு கொடுக்குறாங்களா? டொனேஷன் கேட்டு வீட்டுக்கு வந்தா வீட்டுக்குள்ளேயே விட்டு வெளியில போங்க அப்படின்ற தானத்திலே சிறந்த தானம் அன்னதானம். அதனாலதான் ஒவ்வொரு கோயில் திருவிழாவும் போது சோறு போடுறது. எதுக்கு சோறு போடுறாங்க? நம்ம வீட்டுல சோறு எல்லாத்தையும் கோயிலுக்கு வரா. ஆண்டவன் பிரசாதம் கிடைக்கும், மடியேந்தி வாங்கி சாப்பிடணும். மாவிளக்கு போடுறாங்களே, அந்த மாவிளக்கு எப்படி போடணும்னா, மாவிடிக்கும் போதே வாயை கட்டிட்டு மாவிடிப்பேங்க. அப்பதான் இந்த பொம்பளை மாவிடிக்கிறவங்களே மிஷின் தான் வேலை முடிச்சு. தேங்காய் பழம் மட்டும் ஆண்டவனுக்கு படிக்கிற, பலாக்காய் படிக்கிறதுல, மாங்காய் படிக்கிறதுல, சுரங்காய் படிக்கிறதுல, பாவக்காய் படிக்கிறதுல. ஏன் தேங்காய் மரத்தை படிக்கிறோம்னா, ஆன்மீக செய்தி 4 நாள் தெரிஞ்சுக்கணும். போஸ்ட் தண்ணி இந்த உலகத்திலேயே எச்சில்படாத பொருள் வாழைப்பழம். மாங்காய் தின்னு போட்டு கீழே போட்டீங்கன்னா கொட்டை முளைச்சுக்கு. பலாக்காய் தின்னு போட்டு கீழே போட்டீங்கன்னா கொட்டை முளைச்சுக்கு. பழத்தை தின்னு போட்டு கீழே போட்டா முளைக்குமா? முளைக்காது. தேங்காய் அப்படித்தான். தேங்காய் முழு தேங்காயா போட்டா முளைக்கும், உடைச்சு போட்டீங்கன்னா முளைக்காது. அப்ப மனிதனுடைய எச்சில் படாத பொருள் பழமும் வாழைப்பழமும் தேங்காய். அதனாலதான் அந்த ஆண்டவனுக்கு வைக்கிறது. வெத்தலை வைப்பாங்க, வெத்தலை தலைவாலை கிள்ளிட்டு வைப்பாங்க. ஏன்? நாராயண பெருமாளுக்கு பொய் சொன்ன காரணால வெத்தலைக்கு சிவபெருமான் உண்ட சாவ தலைவாலை கிள்ளிட்டு போடுறது. நீங்க வெத்தலை போடுற ஆளுகள் கேட்டு பாருங்க, காம்போட வெத்தலை போட்டா செவக்காது. தாளமும் அப்படித்தான். வச்சிருக்கிறீங்க மணக்கவே மணக்காது, பக்கத்துல இருக்கிறீங்க மனமா கொள்ளு. தனக்கு மணக்காத பிறருக்கு மணக்கிற சாவு. அப்போ அந்த ஆண்டவனுடைய திருக்கோயிலுக்கு வந்தா எப்படி போய் கும்பிடணுமா? நேரடியா போகணும்னா முருகனை போய் பார்த்துடக்கூடாது. ஒரு கலெக்டர் ஆபீஸுக்கு போறீங்க, போனோம்னா கலெக்டர் பார்த்துட முடியுமா? ஆறு போய் பார்க்கணும். முதல் பியூனு, அப்புறம் கிளர்க்கு, அப்புறம் ஏஓ, அப்புறம் சிஓ, அப்புறம் மேனேஜரு, அப்புறம் எம்டி, அப்புறம் தானே ஓனர். அப்ப இந்த கோயிலுக்கு ஓனர் யாரு? முருகன் பெருமான். போகணும்னா நேரா போய் முருகனை பார்த்தா புண்ணியமே இல்லை. யார பார்க்கணும்? கலசத்தை பார்க்கணும். 12 ஆண்டுக்கு ஒரு முறை கும்பாபிஷேகம் பண்றோம். ஏன் 12 வருஷத்துக்கு ஒருக்கா பண்றோம்னா, அந்த கலசத்துல தானியம் போட்டு வைப்பாங்க. அதுல அதிகப்படியான தானியம் வரகு இருக்கு. வரகினுடைய ஆயுட்காலம் 12 வருஷம். ஏதோ ஒரு சீற்றத்தினால சுனாமி வந்து எப்படி சென்னை அழிஞ்ச மாதிரி ஏதோ ஒரு போகம் வந்து நம்ம ஊர் அழிஞ்சு போயிட்டா, அடுத்த ஒரு தலைமுறைக்கு சோத்துக்கு வித வேணும்ல. அந்த கலசத்துக்குள்ள தங்கமோ வைரமோ மரகதமோ போட்டு வைக்க மாட்டாங்க, இந்த விதைகளை தான் போட்டு வைப்பாங்க. இந்த கலசத்தினுடைய அமைப்பு வட்டமா வைக்கலாம், தட்டையா வைக்கலாம், உருண்டையா வைக்கலாம். ஏன் பூச்சியா வச்சிருக்காங்கன்னா, எத்த பெரிய மழை பெஞ்சாலும் அந்த கலசம் முழுகாது, மல்லாக திரும்பிக்கு. அப்ப மிச்சம் இருக்கக்கூடிய மானுடர்கள் அதை எடுத்து பயிர் பண்ணி அடுத்த உயிர்கள் சாப்பிடுவதற்காக அந்த தானியத்துள்ள போட்டு வைக்கிறாங்க. கோயிலுக்கு போனா மனசார சாமி கும்பிடணும். இங்க ஒரு புத்தி அங்க ஒரு புத்தி ஆகாது. அங்கொரு கண்ணும் இங்கொரு கண்ணும் ஆலய வழிபாடில்லை, ஆடை அணிகலன் ஆடம்பரங்கள் ஆண்டவன் விரும்புவதில்லை. சாமி தெரியுமா? நீ தங்கத்துல சங்கிலி போட்டியா, வைரத்துல சங்கிலி போட்டியா, மரகத்துல சங்கிலி போட்டியா? அது கேட்கறது என்ன? இத்தனை நெய்வேத்தியம், இத்தனை சாப்பாடு. அது சாப்பிடுறது இல்லை, அடுத்தவங்களுக்கு கொடுக்குறாங்க. இப்ப கருப்பராயனுக்கு கடை வெட்டுறோம்ல, வெட்டுற இடம் கருப்பராய எனக்கு தரடா வெட்டுறேன் இங்கே ஓட்டு போடான்னு அடுத்த வருஷம் கடை வெட்டுவானா? வெட்ட மாட்டான். ஏ அது சாமி கடை கேக்குது, நாம அடுத்த மட்டும் திருட்டு வந்துடல. அப்ப ஆண்டவனுக்கு படைக்கக்கூடிய வெறும் சாதம் உள்ள போய் வந்தா பிரசாதமா மாறுது.
ஆண்டவனுக்கு படைக்கக்கூடிய தண்ணி உள்ள போய் வந்தா தீர்த்தமா மாறுது. அப்ப மனுஷன் நாமளுமே ஆண்டவன்கிட்ட போயிட்டு வந்தா எப்படி ஆகணும்? ஞானம் ஆகும். ஞானம்ங்கிறது எது புத்தகத்தில் படிச்சா வருமா? மனதால் உணர்வது ஞானம்னு சொன்ன. அறிவு வேற, மனுஷனுக்கு ஞானம் வேற. யோசிச்சு செய்யறதுக்கு பேர் அறிவு, பக்குவத்தோடு செய்யறதுக்கு பேர் ஞானம். இந்த வழியா போலாமா அப்படின்னு யோசிக்கிற பாருங்க, அதுக்கு பேர் அறிவு. அங்க போனா அந்த காரியம் நடக்குமான்னு நினைக்கிறது பேர் ஞானம். அப்போ ஒவ்வொருவர் ஞானக்கண்ணை திறப்பார். முருகன் ஞான பழத்துக்கு ஆசைப்பட்டார். முருகன் ஞானக்கண்ணை திறப்பாருங்க. ஞானம்ங்கிறது எது? நம்மளுடைய மூட நம்பிக்கைகளை மனதிலே போட்டு புதைப்பதற்கு பெயர் தான் ஞானம். அப்போ ஒவ்வொரு வாரமும் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு முருகப்பெருமான மனசில் நினைச்சு வீட்டுல ஒருபடி அரிசி போட்டு சோறாக்கி கோயிலுக்கு வந்தா ஒரு 5 பேருக்கு நாளைக்கு என்ன பண்ணணும்? அன்னதானம் பண்ணணும். கொண்டு போய் இந்த மாலை பட்டா முருகன் சந்தோஷப்படுவேன்னா பட மாட்டேன். கோடி கோடியா பணத்தை கொண்டு போய் அந்த உண்டியில கொண்டா முருகன் சந்தோஷப்படனா பட மாட்டேன். இங்கில எந்த கோயிலுக்கு போனாலும் சொல்றேன், ஒரு நல்ல நாள் பொழா நாள் உங்க குலதெய்வம் கோயிலுக்கு போறீங்களா, உங்க ஊர் கோயிலுக்கு போறீங்களா, ஒரு படி அரிசி, அது கூட ஆண்டவன் இல்லாம நம்மள வச்சிருக்கிற ஒரு படி அரிசி போட்டு 4 தக்காளி பழத்தை போட்டு ஒரு அரிசி பருப்பு ஆக்குங்க, இல்ல புளிச்சோறு கலருங்க, ஒரு தயிர் சோறு ஆக்கி ஒரு பொட்டடம் கட்டி அங்க முன்னால் இருப்பாங்களே எளியோர் நாரு சாப்பாட்டுக்கு வழி இல்லாதவங்க, அவங்க கிட்ட கொடுத்தீங்கன்னா அவங்க வாங்கிட்டு மனசார நல்லா இருப்பாங்க. அந்த வார்த்தை, ஒவ்வொரு வார்த்தைக்கும் மதிப்புண்டு. இப்ப நாசமா போன ஒருத்தனை திட்டுறீங்கன்னு வைங்க, எனக்கு வஞ்சினாலா நீ நாசமா போனா அப்படின்னா அந்த வார்த்தை உடனே என்னை வந்து பார்க்காது, நேரம் ஆண்டவன் கிட்ட போகும். யாரு சொன்னா? வசந்த் சொன்ன மஞ்சுநாதனை பார்த்து நாசமா போகணும். மஞ்சுநாதன் உண்மையான நாசமா போக வேண்டிய ஆளா? ஆண்டவன் கிட்ட இருந்து நாசமா போகிற வார்த்தை கேட்கு. இது யோசிச்சு பார்க்கறேன், அந்த நான் பண்ண நல்ல நல்லா நினைச்சு பார்ப்பாரு. இல்ல, நேரம் கிட்ட வந்து அந்த வார்த்தை பார்த்து அவன் நல்லவனா இருக்கிற, யாருக்கு சொத்தையும் கொடுக்கல, ஆறு வீட்லயும் மண்ணலி போடல, எவன் காட்டுக்கு ஆசைப்படல, எவன் முதலையும் திங்கலின்னு ஆண்டவன் கிட்ட சொல்லுமா. சரி, அடுத்ததாரு பஞ்சபூதங்களை போய் பாரு, நீர் நில காற்று ஆகாய 5 பக்கம் அந்த வார்த்தை போய் பார்க்குமா. அதுக்கெல்லாம் சண்டைக்கு வரும். இங்க இருந்து வர்ற நாங்கெல்லாம் எங்க கடமைகளை சரியா செஞ்சுட்டு இருக்கோம், நீ போகுமா. அந்த வார்த்தை பழையபடி ஆண்டவன் கிட்ட போகுமா. நான் என்னதான் மண்ணுட்டு அப்படின்னு எவன் சொன்னா, வசந்த சொன்ன அவனையுமே இப்படி. அதனால வார்த்தைகளுக்கு வலிமை உண்டு. அதனாலதான் கல்யாணத்துக்கு போனா பொண்ணு மாப்பிள்ளை வாழ்த்துறதுக்கு தான் கல்யாணம். ஆண்டவன் இன்னைக்கு திருக்கல்யாணம் நடந்ததுல எல்லாரும் மங்கள அரிசி போட்டு எதுக்கு வாழ்த்துறோம்? தமிழர் பண்பாட்டில அரிசி போடுகின்ற வழக்கம் அல்ல. முதல்ல மங்கள நெல்லு தான் போட்டாங்க, மலர் போடுவாங்க. மஞ்சளை நெல்லுல ஒழிச்சு போட்டாதான் பாரம்பரிய தமிழ்ல. இப்ப இடையில வந்தாதான் இந்த மங்கள அரிசியில மஞ்சள் பொடி கலக்கி போடுறது. அரிசி எப்ப போடுவாங்க? கடைசியை வாங்கி போடுவாங்க, கைத்தரிசி. அதனால அப்படி போய் போகுது பூ எடுத்து பொண்ணு மாப்பிள்ளை எப்படி வாழ்த்தணும்? கலையாத கல்விக்கும் குறையாத வைதமோர் கபடு வாராத நட்பும் கன்றாத இளமையும் குன்றாத வளமையும் ஒரு கலிபிடி இல்லாத உடலும் தாளாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் ஒரு கடைகள் வாராத கொடையும் தவறான சந்தானமும் பெற்று பெருவாழ்வு வாழ்ந்தான் கூப்பிடுறது. ஆனா நாம போக வேண்டியது, நிக்க வேண்டியது, போட்டோ எடுக்க வேண்டியது, தோட்ட திங்க வேண்டியது, வந்தர வேண்டியது. அதுக்காக ஏற்று கூப்பிடுறாங்க. உண்மையில அது யார் திருமணத்துக்கு போனாலே அங்க பக்கத்துல கட்டத்துல பூ வச்சிருப்பாங்க, எடுத்து பொண்ணு மாப்பிள்ளை மனசார நல்லா இருக்கா நல்லா இருக்கா நல்லா இருக்கான்னு வாழ்த்தோம். அங்க போய் நின்று புள்ள போட்டிருக்கிற நாங்க ஒரிஜினலா கவரிங்க. கழுத்துல எத்தனை பவுன் சங்கிலி போட்டாங்க, மாப்பிள்ளை வீட்டுக்காரு 11 பவுன் போட்டாங்களோ 9 பவுன் போட்டாங்களா, நிச்சயத்துக்கு 3 பவுன் நெக்லஸ் போட்டாங்களா, ஒர்க் வாரத்துக்கு 1 பவுன் மோதிரம் போட்டாங்களா, அதை பேசுறது போறதுல கல்யாணத்துக்கு தொடர்ச்சியா பேசுவோம், இன்னும் பேசுவோம்.